ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வும் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இருக்குது. ரெண்டுமே கரண்ட்டில் தான் ஓடுது. ஆனால் கடைக்கு போனால் ஏன் எல்லோரும் இண்டக்ஷன் அடுப்பை மட்டும் வாங்குகிறாங்க, இன்ஃப்ராரெட் அடுப்பை பார்த்தா மட்டும் ஏதோ ஒரு வித தயக்கம். இன்ஃப்ராரெட் அடுப்பை வாங்கணும் அப்படின்னு மனசே வரமாட்டுது. அது ஒருவேளை எல்லாருக்குமே செட் ஆகிருக்குமோ, இண்டக்ஷன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு. இண்டக்ஷனில் சில ப்ளஸ் இருந்தாலும் சில மைனஸும் இருக்குது. அதே மாதிரி தான் இன்ஃப்ராரெட்லேயும் ஒரு சில ப்ளஸ் இருந்தாலும் மைனஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏன் மக்கள் இன்ஃப்ராரெட் அடுப்பை தவிர்க்கிறாங்க, இண்டக்ஷன் அடுப்பு ஏன் நம்ம ஊருக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற முழு உண்மையையும் சில முக்கியமான காரணத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 அடுப்புக்கும் உள்ள பேசிக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்ஃப்ராரெட் எடுத்துக்கலாம். அது எப்படி வேலை செய்யுதுன்னா, இதுக்குள்ளே ஒரு ஹீட்டிங் காயில் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ண உடனே அது நெருப்பு மாதிரி சிவப்பாக மாறும். அந்த ஹீட் மேலே இருக்கிற கண்ணாடி பிளேட்டை ஹீட் ஆக்கி அதுக்கப்புறம் தான் பாத்திரத்துக்குள்ளே போகும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஊரில் எலக்ட்ரிக் காயில் ஸ்டவ் இருக்குல்ல, அதே தொழில்நுட்பத்தில் தான் இதுவும் ஒர்க் ஆகுது. ஆனால் என்னென்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மேலே ஒரு கிளாஸ் தட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த இன்ஃப்ராரெட் அடுப்பில் நம்ம சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகும் கூட அந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கிற கண்ணாடி சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு சூடாகவே இருக்கும். அதில் அப்படியே அந்த ஹீட்டாக இருக்கிறனால நீங்கள் சாப்பாட்டை அப்படியே வச்சிங்க அப்படின்னா கூட கொஞ்சம் நேரத்துக்கு சூடாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுதான் இதில் யூஸ் பண்ணுது. ஸோ இதில் என்ன அதிசயம்னா, அடுப்போட அந்த கண்ணாடி பிளேட் பார்த்திங்கன்னா சூடாகவே ஆகாது. அந்த மேக்னெட்டிக் வேவ் நேராக பாத்திரத்தோட அடிப்பகுதியை மட்டும்தான் சூடாக்கும். ஸோ அடுப்பு எப்போயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். பாத்திரம் மட்டும்தான் சூடாக்கும். இந்த இண்டக்ஷன் அடுப்பில் நம்ம குக் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்துட்டோன்னா உடனே அந்த மேக்னெட்டிக் வேவ் டக்குன்னு கட் ஆயிரும். ஸோ உடனே அந்த ஹீட் வேவ் நின்றும். இதனால் என்னாகும்னா நம்ம கரண்ட்டு வேஸ்ட் ஆகாது. சரி, இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஏன் நம்ம மக்கள் இன்ஃப்ராரெட் அடுப்பை அவ்வளோவா விரும்புகிறது இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு 6 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கிளாஸ் மேலே இருக்கிற கிளாஸ் உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம். நம்ம ஊர் சமையல் கலாச்சாரமே தனிங்க. கனமான இரும்பு கடாய், அப்புறம் ஆப்பச்சட்டி, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்பாண்டம், அப்படி எல்லா பொருட்களுமே வச்சு தான் நம்ம குக் பண்ணுவோம். ஆனால் இந்த இன்ஃப்ராரெட்டில் சமைக்கிறப்ப அதோட கண்ணாடி பார்த்திங்கன்னா மேலே பயங்கர சூடாக இருக்கும். ஒரு கனமான இரும்பு பாத்திரத்தையோ இல்லை பிரியாணி அண்டாவையோ தூக்கி வைக்கிறப்ப கண்ணாடி விரிசல் விட்டு உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் மனசில் வந்துடும். ஸோ இது நார்மல் தான், எல்லாத்துக்குமே இருக்கிற பயம்தான். எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் அடுப்பு தான் இருக்குது. ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ தோசை பேன்னா நீங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நார்மல் தோசை பேன் இருக்காது. ஸோ என்னோடதும் கேஸ்ட் அயர்ன் தான். ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த தோசை பேன் நடுவில் ஒரு மாதிரி குழியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க. ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக எல்லா சைடும் ஒன்று போல் தோசை பேன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லலை. என்னென்னா, நம்ம தோசை பேன் வச்சோம்னா எப்போயோ நம்மளுக்கே தெரியாமல் லைட்டாக இழுக்கணும். ஸோ அந்த மாதிரி டயத்துலலாம் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் விழுக தான் செய்யும். ஸோ அதெல்லாம் ஒரு காரணம். செகண்ட் ரீசன் பார்த்திங்கன்னா, இன்ஃப்ராரெட் அடுப்பில் ஃபஸ்ட்டு ஹீட் ஃபஸ்ட்டு காயிலுக்கு போகும், செகண்டு கண்ணாடிக்கு போகும், அதுக்கப்புறம் தான் உங்கள் பாத்திரத்துக்கு போகும். ஸோ இதனால் சமையல் கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீட் நிறைய வெளியே போகும். ஸோ இதனால் கரண்ட் பில்லு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிச்சனில் ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆவீங்க. ஸோ ஆனால் இண்டக்ஷனில் டைரெக்டாக பாத்திரம் ஹீட் ஆகும் அப்படின்றனால இந்த கவலை எதுவுமே இண்டக்ஷனில் இல்லை. ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நான் இன்ஃப்ராரெட் ஸ்டவ் தான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு
கொஞ்சம் ஸ்லோ குக்கிங் வந்து இருக்குது, அதை நான் கன்ஃபார்மாக ஒத்துக்கிறேன். இப்போ வந்து காலையில் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப நான் வந்து தோசை சட்டி வந்து அடுப்பில் வச்சுருப்பேன். ஸோ வந்து எனக்கு ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 3 செகண்ட்ஸாச்சும் 3 மினிட்ஸாச்சும் எடுத்துக்கிடும். ஏன்னா அந்நியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து டென்ஷனாக இருக்கும். ஐயோ, இன்னும் தோசை சட்டி வந்து ஹீட் ஆகலையே, எப்படி தோசை ஊற்ற முடியும் அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து இருக்கும். ஏன்னா என்கிட்ட வந்து கேஸ் அடுப்பே கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷமாக ஃபுல்லாமே வந்து இந்த இன்ஃப்ராரெட் அடுப்பை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான். அதை வந்து நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரோட வீட்லேயும் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே இல்லை காஃபி இல்லை டீ போடுறது வந்து ஒரு டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். இப்போ பால் டக்குன்னு பொங்கி கீழே சிந்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஃப்ராரெட் கண்ணாடி வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அப்படியே சூடாக இருக்கும். ஸோ அந்நேரம் நம்ம வந்து பால் கீழே வந்து கொட்டிடுச்சு இல்லை கீழே கொதிச்சு பொங்கிடுச்சு அப்படின்னா நம்மளால டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணவே முடியாது. அது ரொம்பவே கஷ்டம். சப்போஸ் ஏன்னா அந்நேரம் அடுப்பு எரிஞ்சாகணும். ஸோ அப்போருந்து வந்து அந்த பால் பொங்குனதுக்கு அதுக்கும் அதுலேருந்து வேற ஒரு விதமான ஸ்மெல் வரதான் செய்யும். ஸோ அந்நேரம் வந்து நம்மளால் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டக்ஷனில் வந்து மேலே இருக்கிற அந்த பிளேட் வந்து சூடாகாது. அதனால் நம்ம ஈஸியாக துணியை வச்சு துடைச்சிடலாம். இப்போ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, எங்கள் வீட்டில் இன்ஃப்ராரெட் அடுப்பு தான் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் பாலை வந்து மோஸ்ட்லி பொங்கவே விட மாட்டேன். பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதை வந்து பொங்க விட்டுட்டோம்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலையாயிரும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக நிற்க வந்து நீங்கள் கற்றுக்கிடுவீங்க. இந்த இன்ஃப்ராரெட் அடுப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கே நீங்களே மாறிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. பாலை வந்து பொங்க விடக்கூடாது, ஏன்னா அது துடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஃபோர்த் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சமையல் பண்ணுறப்ப தாளிக்கிறதுன்றது ரொம்பவே முக்கியம். எண்ணெய் வந்து சூடான உடனே நம்ம கடுகை போட்டுட்டு உடனே சூட்டை குறைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து குறைப்போம். ஆனால் இன்ஃப்ராரெட்டில் வந்து குறைச்சி ஒரு யூஸும் கிடையாது. இண்டக்ஷனில் வந்து நீங்கள் பட்டன் அமுக்குனா அடுத்த மில்லி செகண்ட்லேயே வந்து ஹீட் வந்து குறைஞ்சிரும். ஆனால் இன்ஃப்ராரெட்டில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாலே அங்கே வந்து ஹீட் இருக்க தான் செய்யும். ஸோ குறைச்சி வச்சாலும் ஹீட் இருக்க தான் செய்யும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அந்த கண்ணாடி பிளேட் பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால கருகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, எனக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பழக்கமே இருக்குது. இப்போ வந்து நான் தாளிக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா, உடனே வந்து அது வந்து ரெடியான உடனே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக தாளிச்சிட்டு அந்த பாத்திரத்தை தனியாக தூக்கி வச்சுடுவேன். இப்போ அதே மாதிரி நம்ம சாப்பாடு வச்சுருக்கோம், விசில் வருது குக்கரில் அப்படின்னா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அந்த குக்கரை வந்து அடுப்பு மேலேயே வச்சுருக்க மாட்டேன். டக்குன்னு வந்து எடுத்து வேறு பிளேஸில் மாற்றிடுவேன். ஹீட் இல்லாத பிளேஸுக்கு மாற்றிடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. ஆனால் இன்ஃப்ராரெட் அடுப்பில் ஆனில் இருக்கிறப்ப தப்பி தவறி கைப்பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், உங்கள் கை வந்து சுட்டுரும். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் சிவப்பாக வந்து அனல் இருக்க தான் செய்யும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்க தான் செய்யும். இதே இது வந்து நீங்கள் சம்மரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வெளியும் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், கிச்சனும் வந்து அனலாக இருக்கிறப்ப இந்த இன்ஃப்ராரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் வந்து ஹீட் வந்து உங்களுக்கு அதிகமாகும் தான். இப்போ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து கிட்ஸ் வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட் அடுப்பு வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த அடுப்பில் நீங்கள் குக் பண்ணி முடித்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஹச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து குழந்தைகிட்ட சொல்லி வைங்க, அங்கே ஹச்சுன்னு போட்டிருக்கு, நீ தொட்டேன்னா அடுப்பு வந்து சுட்டுரும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லி வச்சுருங்க. அப்போ தான் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து அடுப்புக்கிட்ட போகாமல் இருப்பாங்க. 6th ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேஸ் ஸ்டவ்வில் வந்து நெருப்பு எரிகிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்ஃப்ராரெட்டில் வந்து அந்த சிவப்பு லைட் மட்டும்தான் மேலே எரிஞ்சாலும் அந்த கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற நம்பிக்கை வந்து இதில் வந்து இந்த இன்ஃப்ராரெட்டில் வரதில்லை. அதே சமயம் இண்டக்ஷன் அடுப்பில் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே, டைமர், டெம்பரேச்சர் கண்ட்ரோல்னு எல்லாமே மாடர்னாக இருக்கிறனால மக்களுக்கு வந்து இண்டக்ஷன் மேலே ஒரு தனி நம்பிக்கையே இருக்குது. சரி, இப்போ வந்து இன்ஃப்ராரெட் அடுப்பை வாங்குறதுக்கு மக்கள் ஏன் தயங்குறாங்கன்னு பார்த்தாச்சு.
அப்போது இண்டக்ஷனில் அப்படி என்னதான் ஸ்பெஷல், ஏன் வந்து மக்கள் வந்து இண்டக்ஷனுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ எது வந்து நீங்கள் வந்து இண்டக்ஷனில் வச்சாலும் கேஸ் அடுப்பை விட வேகமாகவே கொதிச்சிடும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ பாத்திரம் இல்லை அப்படின்னா, இண்டக்ஷன் மேலே பாத்திரம் இல்லை அப்படின்னா அடுப்பு வேலை செய்யவே செய்யாது. உங்கள் கை வச்சாலும் அடுப்பில் வந்து இண்டக்ஷனில் சுடவே சுடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் டைமர் செட் பண்ணிட்டா பால் காய்ஞ்சதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆயிரும். நம்ம நிம்மதியாக மற்ற வேலையை பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சமைச்சு முடித்தோன்னே ஒரே ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா போதும், அடுப்பு புதுசு போல் மாறிடும். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இண்டக்ஷனில் வந்து இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற பாத்திரத்தை மட்டும்தான் வந்து செட் ஆகும். ஆனால் இன்ஃப்ராரெட்டில் அப்படி இல்லை, எல்லா பாத்திரமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் செட் ஆகுமான்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு சின்ன ஒரு டெஸ்ட் இருக்குது. மேக்னெட்டை வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் பாத்திரத்தோட அடியில் வச்சுட்டிங்க அப்படின்னா மேக்னெட் ஒட்டுச்சுன்னா அந்த பாத்திரம் வந்து இண்டக்ஷன் அடுப்புக்கு ரெடி. இப்போ வந்து இன்ஃப்ராரெட் ஸ்டவ்லேயே இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேலை செய்கிற விதம். இப்போ வந்து இன்ஃப்ராரெட் ஸ்டவ்னு பார்த்திங்கன்னா ரேடியேஷன் மூலமாக, இது இண்டக்ஷன் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து மேற்பரப்பு வந்து சூடாகுமா அப்படின்னு கேட்டால் இன்ஃப்ராரெட்டில் ஆமாம், கண்டிப்பாக சூடாகும். இண்டக்ஷனில் வந்து இல்லை, குழுன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா பாத்திரமும் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ராரெட்டில் ஆமாம், மண்பானை, அலுமினியம், செம்பு எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் இண்டக்ஷனில் பார்த்திங்கன்னா இல்லை. எது மேக்னெட்டிக் அந்த பாத்திரம் அடியில் வந்து மேக்னெட் ஒட்டுதோ ஸோ அந்த பாத்திரம் மட்டும்தான் வந்து இண்டக்ஷனில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃப்ராரெட்டில் வந்து சேஃப்டி வந்து கம்மி. நீங்கள் வந்து கையை மேலே வச்சிங்கன்னா அடுப்பில் வந்து சுடதான் செய்யும். இண்டக்ஷனில் வந்து ரொம்பவே அதிகம். அது மாதிரி கரண்ட்டு சேமிப்பு பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட்டில் வந்து நடுத்தரோம். அது மாதிரி வந்து இண்டக்ஷனில் வந்து 90% வந்து எஃபிஷியன்சி ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட்டில் கொஞ்சம் கஷ்டம், இண்டக்ஷனில் ரொம்பவே ஈஸி. விலை பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் வந்து கம்மி, இண்டக்ஷனில் வந்து கொஞ்சம், அதாவது வந்து மீடியம்லேருந்து அதிகம் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த அட்டவணையை பார்த்தாலே வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும். தமிழ்நாட்டு சமையலுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம வந்து டெய்லி வைக்கிற சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாமே வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் வைப்போம். ஸோ இண்டக்ஷனில் வந்து சூப்பராக வேகமாக வேலை முடியும். அதுன்னு வந்து கன்ஃபார்மாக உண்மை தான். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து நான் எப்படி வந்து ஃபுல்லாமே எனக்கு வந்து இன்ஃப்ராரெட் இருக்கோ அவங்க வீட்டில் ஃபுல்லாமே இண்டக்ஷன் தான் இருக்குது. ஆக்சுவலாக 2 பேரும் ஒரே டயத்தில் நாங்கள் வந்து சாப்பாடு வச்சா கூட அவங்க வந்து சொல்கிறது வந்து எனக்கு 10 மினிட்ஸ்லேயே விசில் வந்துடும் அப்படின்ட்டுருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து விசில் வர்றதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ குக்கிங் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்ல கனமான கேஸ்ட் அயர்ன் தவா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஃப்ராரெட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் தோசைக்கு. இப்போ இண்டக்ஷனில் வந்து டக்குன்னு வேலை செய்யும். இப்போ இது பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 தோசை நார்மலாக இருக்கும். நல்லா பேப்பர் தோசை மாதிரி ஊற்றணும் அப்படின்னா ஒரு 3 இல்லைன்னா 4வது தோசையில் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே நடுவில் மட்டும்தான் ஹீட் ஆகும். இன்னும் சைடில் சுற்றி ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும். ஒரு 3வது தோசையிலேருந்து சூப்பராக பேப்பர் தோசை வந்து இன்ஃப்ராரெட்டில் வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு மண் சட்டியில் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இண்டக்ஷன் அடுப்பில் வந்து வைக்கவே முடியாது. நீங்கள் கேஸ் அடுப்பு இல்லாட்டினா இன்ஃப்ராரெட் அடுப்பை தான் வந்து உங்களால் சூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபைனலாக நம்ம தமிழ்நாட்டு சமையலுக்கு இண்டக்ஷன் செட் ஆகுமா, இன்ஃப்ராரெட் செட் ஆகுமான்னு பார்த்துடலாம். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் 2மே செட் ஆகும். உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் இன்ஃப்ராரெட்லேயே நீங்கள் குக் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃப்ராரெட் தான் பிடிக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இண்டக்ஷன்லேயே குக் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் தான் பிடிக்கும். ஸோ உங்களோட சாய்ஸ் தான்.
அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் சிலிண்டர் அடுப்பு வந்துச்சு. ஸோ அப்போ வந்து மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த கேஸ் அடுப்பு வந்து நல்லாவே இல்லை, விறகடுப்பு மாதிரி டேஸ்ட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணுறப்ப ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஃப்ராரெட் அடுப்பில் எல்லா பாத்திரமும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி, ஸ்பீடு, கரண்ட்டு பில், அப்புறம் வந்து க்ளீனிங் இந்த வசதி எல்லாம் பார்க்குறப்ப இண்டக்ஷன் வந்து பெஸ்ட்டு. ஸோ இதனால தான் வந்து மக்கள் வந்து இன்ஃப்ராரெட்டை விட இண்டக்ஷனை வந்து ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. ஸோ என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து என்னென்னா, பட்ஜெட் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து இண்டக்ஷன் அடுப்பு வாங்குங்க. அதுக்கேற்ற பாத்திரமும் வாங்குறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதே இது உங்கள் வீட்டில் வந்து மண் பாத்திரம், மண் சட்டியா இல்லாட்டினா வந்து ஈயப்பாத்திரம் நிறையா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃப்ராரெட்டுக்கு வந்து போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 2 அடுப்பு யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு பேக்கப்புக்கு வந்து கேஸ் அடுப்பு வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் அமுக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நான் சொல்கிறத விட நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்து தெரியும். ஸோ அதோட குட் என்ன மைனஸ் என்னன்ட்டு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.